ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும். திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வரவிடாம பாத்துக்கிட்டாங்க. கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் ஏதோ திராவிட முன்னேற்ற கழக அழுத்தத்தினால பண்ணாரு, அப்புறம் படம் நடிக்க போனார். இதெல்லாம் கொச்சையான விமர்சனம், ஒரு ஆணவமான பேச்சு. அதற்காகத்தான் நேற்று மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலை வந்தது. எங்களுடைய பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களே, என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அவர் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்ல இருந்து பேச்சில இருந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில இல்லை. ஏதோ ஒரு ஆணவத்தில் பேசுவதை போலத்தான் அவருடைய உடல் மொழி, பேச்சு எல்லாமே எப்போதுமே இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை விமர்சிப்பதாகட்டும், அல்லது நேற்று தினம் திரு சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி தெரிவித்த கருத்தாகட்டும், அது அவையெல்லாம் ஒரு பொறுப்பற்ற, முதிர்ச்சியற்ற தன்மையை தான் வெளிப்படுத்துகின்றன. மக்கள் 5% எவரும் நியூஸ் சேனல் பார்க்கறதே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தம் என்பது பிதற்றலான வாதம். அதாவது யாரும் அவர்களை எல்லாம் மிரட்டி எல்லாம் பணிய வைக்க முடியாது. அவர்களை நீங்க மிரட்டினீங்கன்னா பகைத்துக் கொள்வார். திரு ரஜினிகாந்த் அவர்கள் செல்வி ஜெயலலிதாவினுடைய ஆட்சி குறித்த விமர்சனங்களை வெளிப்படுத்தி, செல்வி ஜெயலலிதா பவர்ஃபுல்லா இருந்த போது 91 to 96 இருந்த போது செல்வி ஜெயலலிதா அவர்களோட அவருக்கு உரசல் ஏற்பட்டது, மோதல் ஏற்பட்டது. இவருடைய பேச்சால் நமக்கு கணிசமான ஓட்டு இழப்பு ஏற்படும் என்று விஜய்க்கு தெரிந்திருக்கும். நீங்கள் சொன்ன பேச்சை வாபஸ் வாங்குங்கள், அதை மாற்றி சொல்லுங்கள் என்று விஜய் நிர்பந்தித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டி ரஜினி ரசிகர்கள் என்பது ஒரு தனி படை. இப்போ அவர் வெளியே போனார், கூட்டத்துக்கு போனார்னா பெருங்கூட்டம் கூடும், கட்டுக்கடங்காத கூட்டம் கூடும். விஜய் எல்லாம் கற்பனையும் செய்து பார்க்க முடியாது. அவருடைய அதிருப்தி மட்டுமில்லாமல் அவரது ரசிகர்களுடைய அதிருப்தியும் தாவேக்கா பெற்று இருக்கிறது. இது நிச்சயமாக தேர்தலில் ஒருவித பாதிப்பை ஏற்படுத்ததான் செய்யும். விஜய் தனித்து விடப்படுவாரானால் அவருடைய வாக்கு சதவிகிதம் என்பது எந்த அளவு என்பது பரீட்சித்து பார்ப்பதற்கு மட்டும்தான் இந்த தேர்தல் உதவுமே தவிர, முதல் தேர்தலிலேயே அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பையோ அல்லது இரண்டாவது பெரிய சக்தியாக உருவெடுக்கிற வாய்ப்பையோ பெற்று விடுவார் என்று நான் கருதவில்லை. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில தான் இருந்தார். ஆனால் அங்கிருந்து அப்படியே தாவேக்காவுக்கு விலகி போனதுக்கு அப்புறமா தொடர்ந்து திமுக மீது ஒரு வன்மத்தை சுமத்தி வந்தார். இது அரசியல் ரீதியாக பார்க்கும்பொழுது ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, சில சமயங்களில் ஆதாரமற்ற வன்மத்தை கக்கும் பொழுது அது ஒரு பூதாகார பிரச்சனையாக வெடிக்குது. அப்படி தான் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் மீது அவர் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருந்தார். அதுவும் ஒரு பூதாகார பிரச்சனையாக வெடித்திருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகுறீங்க? நீங்கள் திமுகலேருந்து தாவேக்காவுக்கு அவர் போனதாக சொன்னீங்க. ஸோ திமுக, விசிகா, தாவேக்கா இப்படி போயிருக்காரு. நான் இப்போதைய சர்ச்சையில் அவர் சிக்கியதை பொறுத்தவரை அது தேவையற்ற விஷமத்தனமான ஒரு கருத்து என்று நான் பார்க்கிறேன். அவர் கொஞ்சம் பாடி லாங்குவேஜிலிருந்து பேச்சிலிருந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இல்லை. ஏதோ ஒரு ஆணவத்தில் பேசுவதை போலத்தான் அவருடைய உடல் மொழி, பேச்சு எல்லாமே எப்போதுமே இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை விமர்சிப்பதாகட்டும், அல்லது நேற்று தினம் திரு சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி தெரிவித்த கருத்தாகட்டும், அது அவையெல்லாம் ஒரு பொறுப்பற்ற, முதிர்ச்சியற்ற தன்மையைத்தான் வெளிப்படுத்துகின்றன. குறிப்பாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவர் அரசியலுக்கு வர முடியாத சூழல், அரசியலுக்கு வருவதில் உறுதியாக இருந்தார். அந்த அறிவிப்பு வெளியிட்ட ராகவேந்திரா மண்டபத்தில் அவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டு பிறகு சிறிது காலம் கழித்து அந்த முடிவை அவர் மாற்றிக்கொண்டது வரை அந்த சமயங்களில் நான் அவரோடு அடிக்கடி சந்தித்து உரையாடுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தேன். ஆகவே திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் பயணிப்பதில் எவ்வளவு உறுதியாக இருந்தார், அதற்காக அவர் எப்படி பலதரப்பட்ட பிரிவினரை சந்தித்து கொண்டிருந்தார், அவருக்கு உதவுவதற்கு யார் யாரெல்லாம் முன்வந்தார்கள், ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள், அதே போல் ஓரிரு பிரபலமான ஆடிட்டர்கள், நீதித்துறையைச் சேர்ந்த 1-2 பேர், இப்படி வெவ்வேறு தரப்பினருடைய ஆலோசனையை அவர் பெற்றுக்கொண்டிருந்தார். அதே போல் சமூகத்தில் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள், அதை தெரிந்து கொள்வது, தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி சில பூர்வாங்கமான ஆழமான புரிதலோடு அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பதில் அவர் முனைப்பு காட்டி வந்தார் என்பதை அந்த சமயத்தில் பொதுவாகவே ஒரு கடந்த 15-20 ஆண்டுகளாக அவரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு மறைந்த சோவர்கள் மூலமாக எனக்கு கிடைத்தது. இப்போது கூட நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். கடைசியாக சொல்லப்போனால் 1 வாரத்திற்கு முன் அவரை நான் சந்தித்து உரையாடினேன். இந்த பிரச்சனையெல்லாம் வருவதற்கு முன் ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படி பேசிவிட்டு அவர் அவைலபிளாக இருந்தால் அவருடைய நேரத்தை கெடுக்கக்கூடாது என்ற ஒரு கவனத்தோடு நான் பார்ப்பது உண்டு. அந்த வகையில் திரு ரஜினிகாந்த் அவர்களை அந்த சமயத்தில்
சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு அடிக்கடி இருந்த நேரத்தில் அவர் தீவிரமாக இருந்தது எனக்கு நன்றாக தெரியும். பிறகு அவர் அந்த முடிவை மாற்றிக்கொண்டது என்பது கொரோனா பெருந்தொற்று வேகமாக பரவி கொண்டிருந்த நேரம். பல பேர் மரணமடைந்தார்கள். நாம் அதையெல்லாம் கடந்து வந்து விட்டதால் நமக்கு அது நினைவில்லை. கொரோனா பெருந்தொற்று என்பது எப்படி இந்த நாட்டையே முடக்கி போட்டிருந்தது, உலுக்கி கொண்டிருந்தது. தொழில்களெல்லாம் நடைபெறவில்லை, அலுவலகங்கள்லாம் நடைபெறவில்லை, பல பேருடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்த சூழல் அதெல்லாம் இருந்தது. எதற்காக சொல்கிறேன்னா, அப்போ திரு ரஜினிகாந்த் சிந்தித்தார். அவருடைய ஏற்கனவே அவர் பெரும் உடல்நிலை பிரச்சனை கொண்டுதான் அதையெல்லாம் மீண்டு உயிர் பிழைத்ததே மறுஜென்மம் என்கிற நிலையில் தான் அவர் பிழைத்து வந்தார் சிறுநீரக பாதிப்பிலிருந்து. இப்போது அவர் வெளியே போனார், கூட்டத்துக்கு போனார்னா பெருங்கூட்டம் கூடும், கட்டுக்கடங்காத கூட்டம் கூடும். விஜயெல்லாம் கற்பனையே செய்து பார்க்க முடியாது. விஜயை விட பல மடங்கு கூட்டம் ரஜினிகாந்துக்கு உண்டு. ஏனென்றால் அவர் உச்ச நட்சத்திரம் மட்டுமல்ல, பெரும் கிரேஸ். சின்ன வயசுலேருந்து 6லிருந்து 60 வரைன்னு அவர் படத்தினுடைய டைட்டில் மாதிரி அது அவருடைய ரசிகர்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். ஆகவே அவர் யோசித்தார், இவ்வளோ பெரிய கூட்டம், முதலில் கட்டுப்பாடு இருக்குது, அந்த கட்டுப்பாடு யாரும் அடங்க மாட்டார்கள் ரஜினி வராருன்னா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அந்த கொரோனா எப்போ முடிவுக்கு வரணும்னு தெரியாமல் இருந்த நேரம். ஃபஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ், 3 அலைகள் வந்தது. நான்லாம் 2வது அலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன், முதல் அலையில் இல்லை. 3வது அலையில் அதனுடைய வீரியம் குறைந்திருந்தது. அவர் இருந்தது முதல் அலையின் போது அந்த அறிவிப்புன்றது. முதல் அலை, 2ஆம் அலை, இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது எப்போது முடியும் என்று தெரியாத நிலை. இந்த சூழலில் தான் அவர் அந்த முடிவை கைவிட நேர்ந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அழுத்தம் என்பது பிதற்றலான வாதம். அதாவது யாரும் அவர்களை எல்லாம் மிரட்டியெல்லாம் பணிய வைக்க முடியாது. அவர்களை நீங்கள் மிரட்டினீங்கன்னா பகைத்து கொள்வார்கள். திரு ரஜினிகாந்த் அவர்கள் செல்வி ஜெயலலிதாவினுடைய ஆட்சி குறித்த விமர்சனங்களை வெளிப்படுத்தி, செல்வி ஜெயலலிதா பவர்ஃபுல்லாக இருந்தபோது 91 to 96 இருந்தபோது செல்வி ஜெயலலிதா அவர்களோடே அவருக்கு உரசல் ஏற்பட்டது, மோதல் ஏற்பட்டது. செல்வி ஜெயலலிதா அவர்களோடு 2-3 முறை மோதல் ஏற்பட்டது. பாட்ஷா பட விழாவில் பேசியது மட்டுமல்ல, சிவாஜி கணேசன் பாராட்டு விழா, அந்த மேடையில் செல்வி ஜெயலலிதாவை வைத்துக்கொண்டே சிவாஜி அவர்களை கௌரவித்தது பற்றி, அதில் அந்த விழா நடத்தப்பட்ட விதம் பற்றி தன்னுடைய மாற்று கருத்து சொன்னார். எந்த மேடையிலும் தன் மனதில் பட்டதை பேசக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் மாதிரி தைரியமாலாம் மனசில் பட்டதை பேசிட முடியாது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அவர் ஏதோ திராவிட முன்னேற்ற கழக அழுத்தத்தினால பண்ணார், அப்புறம் படம் நடிக்க போனார், இதெல்லாம் கொச்சையான விமர்சனம், ஒரு ஆணவமான பேச்சு, பொறுப்பற்ற பேச்சு. அதற்காகத்தான் நேற்று மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலை வந்தது. ஏன் வந்தது? விஜய்க்கு புரிந்தது என்று நான் நினைக்கிறேன். விஜய்க்கு புரிந்திருக்கும், இவருடைய பேச்சால் நமக்கு கணிசமான ஓட்டு இழப்பு ஏற்படும் என்று விஜய்க்கு தெரிந்திருக்கும். நீங்கள் சொன்ன பேச்சை வாபஸ் வாங்குங்கள், அதை மாற்றி சொல்லுங்கள் என்று விஜய் நிர்பந்தித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த நிர்பந்தம் காரணமாக தவறான பொறுப்பற்ற பேச்சுக்கு ஆதவர்ஜுனா வருத்தம் தெரிவிக்க வேண்டி வந்தது. அதன் மூலம் இந்த இஷ்யூ ஓரளவு தணிந்திருக்கிறது. ஆனால் திரு ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய கோபம் என்பது முழுமையாக தனியுமா என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆதவர்ஜுனோடைய பேச்சு விஜய்க்கு ஒரு பாதகமான ஒரு விலையை ஏற்படுத்தும்னு விஜய்க்கே தெரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. எனக்குமே என்ன அப்படின்னா, திமுகவுடைய கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அதிமுகவுமே அப்படிதான், அவங்களுடைய கூட்டணி கட்சி கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. விஜய் கூட்டணி கட்சி இல்லாமல் என்ன பண்ண போறாருங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது, ஆதவர்ஜுனோடைய இந்த பேச்சு ரஜினியுடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே விஜய்க்கு எதிராக தானே திரும்ப செய்வாங்க. சில ஊர்களில் ரஜினி ரசிகர்கள் ஏற்கனவே போஸ்டர் ஓட்டிட்டாங்க. சில பேர் பேட்டி அளித்திருக்கிறார்கள், தொலைக்காட்சிகளுக்கு, யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார்கள். ஆகவே இனி ரஜினிகாந்த் சார் எந்த நிலையும் அறிவிக்காதவரை ரஜினி ரசிகர்களில் ஒரு பகுதியினர் விஜய்க்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஒருவேளை ரஜினி சார் நடந்ததை மறந்து விடுவோன்ற மாதிரி ஏதாவது சொன்னான்னா, அவர்கள் ஒருவேளை அவர்களுடைய விருப்பப்படி வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போ ரஜினிகாந்த் அவருடைய தரப்புலேருந்து ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டது. அதில் அவர் குறிப்பிட்டிருந்த விஷயம் என்னென்னா, காலம் பதில் சொல்லாது, காத்திருப்பு பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப ஹைலைட் பண்ணியுமே வெளிப்படுத்தி இருந்தார். இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்ல வராருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி அணுகிறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன், தேவையில்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டி அவருடைய அதிருப்தி மட்டுமில்லாமல் அவரது ரசிகர்களுடைய அதிருப்தியும் தாவேக்கா பெற்று இருக்கிறது. இது நிச்சயமாக தேர்தலில் ஒரு வித பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். ஆனால் விஜய்க்கென்று ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது, அது தனி. ரஜினி ரசிகர்களில் ஒரு பகுதியினர் அல்லது
ஒரு குறைவான பகுதியினர் விஜய் ரசிகர்களாகவும் இருக்கக்கூடும். ஆனால் பெரும்பகுதியில் ரஜினி ரசிகர்கள் என்பது ஒரு தனிப்படை, இது தனிப்படை. ஆகவே அதை கடந்து தான் விஜய் அரசியல் என்பது இனிமேல் விஜயனுடைய பேச்சு, விஜயனுடைய செயல்பாடு. அதனால் அது ரஜினி ரசிகர்களுடைய ஓட்டிழப்பு ஓரளவு ஏற்படுமே தவிர, அதை தாண்டி விஜயினுடைய ஈர்ப்பு என்பது அரசியலில் வந்து ஒரு மையப்புள்ளியாக, ஒரு பேசுபொருளாக இன்றைக்கு அவர் வந்து ஒரு எழுச்சி பெற்று வருகிற ஒரு அரசியலில் அவரும் கவனம் பெற்றிருக்கிறார். இன்றைக்கி தமிழக அரசியலில் 4 முனை போட்டி நிலவுகிறது என்று சொன்னால், ஒருவேளை சில பேர் எடுக்கிற முயற்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வருகிற முயற்சிகள் பலனளிக்காமல் போனால், விஜய் தனித்து விடப்படுவாரானால் அவருடைய வாக்கு சதவிகிதம் என்பது எந்த அளவு என்பது பரீட்சித்து பார்ப்பதற்கு மட்டும்தான் இந்த தேர்தல் உதவுமே தவிர, முதல் தேர்தலிலேயே அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பையோ அல்லது இரண்டாவது பெரிய சக்தியாக உருவெடுக்கிற வாய்ப்பையோ பெற்று விடுவார் என்று நான் கருதவில்லை. என்னை பொறுத்தவரை விஜய் சில தொகுதிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கும், சில பல தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கும் காரணமாக இருப்பார். அவர் வாங்குகிற ஓட்டு ஒரு கணிசமான ஓட்டாக இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த தொகுதியில் அதிமுக லூஸ் பண்ணும், இல்லை டிஎம்கே லூஸ் பண்ணும் சில தொகுதியில். ஆனால் அவர் வந்து என்ன நம்பரை வந்து டச் பண்ணுவார், பர்சன்டேஜை, அதை பொறுத்து தான் அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கிறது. ஒரு 20% வாக்குகளை விஜய் வாங்கிவிட்டால் அரசியலில் 2029 சரி 31 வரை பொறுமையாக இருந்து அரசியல் நடத்துவதற்கு விஜய் முற்பட்டால் அவர் கவனத்தை ஈர்ப்பவராக இருப்பார். 2029 சரி 31 சரி விஜயை நாடி சில கட்சிகள் வரும். எப்போன்னா அவர் 20% டச் பண்ணணும். 20% டச் பண்ணுற டாஸ்க் இஸ் அ டஃப் டாஸ்க். அவர் மினிமம் 15% வாங்குவார் என்று பல கருத்து கணிப்புகள் ஒருமுகமாக தெரிவிக்கின்றன. விஜய் மீது ரொம்ப வெறுப்பு இருக்கக்கூடியவர்கள் தான் விஜயகாந்த் வாங்கின மாதிரி 8% வாங்குவார் அல்லது 10% வாங்குவார் என்று சொல்லுகிறார்களே தவிர, நான் அதை விட கூடுதலாகத்தான் நிச்சயமாக வாங்குவார் என்று நான் நினைக்கிறேன். சொல்லப்போனால் 15% குறையாமல் வாங்குவார் என்பது என்னுடைய அனுமானம். ரஜினிகாந்த் அவருடைய அந்த பிரச்சனையை பற்றி வரிசைப்படுத்தி பேசியிருந்தோம். என்னன்னா, ஒரு சில அரசியல் விமர்சகர் சொல்றாங்க இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அரசியல் ரீதியாக ஏற்படுத்தாதுன்னு சொல்றாங்க. ஆனால் சரியா இந்த 1996 காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் ரீதியான வந்த ஒரு கருத்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது என்னங்கிறத நீங்க விளக்கி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அது இப்போது பேசுவது காலம் கடந்த ஒரு விஷயத்தை கிளறுவது மாதிரி தான் இருக்கும். அதற்கும் இப்போதைய சம்பவத்திற்கும் தொடர்பு படுத்த முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு கடுமையான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கொடுக்கவில்லை. ஆகவே அப்போது இருந்த சூழல் வேறு. அப்போது அகில இந்திய காங்கிரஸ் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைப்பது என்ற முடிவை எடுத்தது. அந்த ஆட்சி 91 முதல் 96 வரையிலான ஆட்சி கடும் விமர்சனங்களை சந்தித்த ஆட்சியாக இருந்தது. வளர்ப்பு மகன் திருமணம், மகாமகம் குளத்திலே நடந்த சம்பவம், இந்த சம்பவங்கள் காரணமாக ஆட்சியின் மீது அதிருப்தி இருந்தது, ஊழல் பிரச்சனைகள் இருந்தது. அதன் பிறகு 2011 16 மீண்டும் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரான போது அவருக்கு பாசிட்டிவ் ஓட்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் 96 காலம் நெகட்டிவ் ஓட்ஸ் இருந்த காலம். அப்படி ஒரு நெகட்டிவ் ஓட் உருவாகி இருந்த நேரத்தில் மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் ஒரு கூட்டணி அகில இந்திய காங்கிரஸ் மீண்டும் அதிமுகவோடு அமைப்பது என்று நரசிம்மராவ் முடிவெடுத்தார். ஆகவே அந்த நேரத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் குரல் எழுப்பினார். அப்போது மூப்பனார் வெளியே வந்தார், தமாகவை தொடங்கினார். தமாக திமுக கூட்டணி உருவாக்கத்தில் திரு சோ அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார். ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கூட்டணிக்கு ஆதரவளிப்பதிலும் திரு சோ அவர்களுடைய பங்களிப்பு இருந்தது. ஆகவே புதிதாக காங்கிரஸில் இருந்து ஒரு பெரும் குரூப் மூப்பனாரை ஆதரித்து வெளியே வந்த நேரத்தில் ஒரிஜினல் காங்கிரஸ் டம்மி ஆகிவிட்டது, தமாக எழுச்சி பெற்றது. இந்த கூட்டணிக்கு ரஜினிகாந்த் கொடுத்த ஆதரவு என்பது பெரும் அலையாக மாறியது. அந்த காலம் வேறு, இப்போது அந்த சூழல் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.